தேர்தல் ஆணையம் நோக்கி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பேரணியாக சென்றவர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்குகள் திருட்டு குற்றச்சாட்டு தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்ற இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இதற்கு தவேக தலைவர் விஜய் கண்டனத்தை பதிவு செய்திருக்கும் நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தவேக தலைவர் கண்டன அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? ஷியாம், வணக்கம். இன்று நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி ராகுல் காந்தி பேரணி சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். அதனை கண்டித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டெல்லியில் இன்று நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையை ஊர்வலமாக சென்ற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது எனவும், கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய போது, நம் நாடு முழு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், அப்படி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும், அதற்கான பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும், ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் என்று அப்பொழுதே ஆணித்தரமாக தெரிவித்திருந்தோம். அத்தோடு தேர்தல் ஆணையம் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தோம். மேலும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானதும் அந்த நடைமுறையானது ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்றும், தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வெற்றிக் கழகம் தான் முதலாக குரல் எழுப்பியது. ஏற்கனவே நாம் கூறியது போல அனைவரும் நம்பிக்கை ஏற்படும் விதமாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவது உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் இந்த கண்டன அறிக்கையிலே பதிவிட்டிருக்கிறார்.